Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்துட்டு நம்ம நாளைக்கு அதாவது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம். ஸோ கால் சைடு போலாமா புட் சைடு போலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் வந்து இப்போதான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு, ஒரு சின்ன சேனல். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு நாம அப்டேட்ஸ் சார்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போதே வந்துட்டு சார்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு கால் சைடு போய்க்கலாமா புட் சைடு போய்க்கலாமான்னு சொல்லி நான் கிளியரா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நேற்று டேட்ல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போதே நான் வந்து சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சார்ட்டை வச்சு யாராச்சும் வந்து நீங்க என்ட்ரி போயிருந்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17,382 எபோவ் வந்துட்டு அப் மூவ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் போயிருந்தா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் வந்து பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் ட்ரேட் பண்ணிருக்கோம். ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு தெரியலனா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நான் பியூரா வந்துட்டு இப்போ பையிங்ல வந்துட்டு அனலைஸ் வந்து பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு இண்டிகேட்டர் விவேப் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். ஸோ இது வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம அனலைஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஒரு டிப் கொடுக்குறேன். என்னன்னா நீங்க விவேப்புக்கு மேல இருந்தாவே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி அப் ட்ரெண்ட் தான். ஓகேவா. எப்பவுமே வந்துட்டு நீங்க கால் ஆப்ஷன் பை பண்ண போறீங்கன்னா விவேப் கிட்ட வரும்போது மட்டும் பை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ விவேப் அண்ட் மூவிங் ஆவரேஜ் போட்டுட்டீங்கனாலுமே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரும்போது இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா இருக்கட்டும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா இருக்கட்டும். ஸோ 5 மினிட்ஸ்ல தான் வந்து என்ட்ரி போகணும். 5 மினிட்ஸ்ல என்ட்ரி போகும்போது நீங்க விவேப் கிட்ட வரும்போது வந்து கரெக்டா வந்து ரிஜெக்ட் ஆகும் எப்படி இருந்தாலும் பிரைஸ். ஸோ ரிஜெக்ட் ஆகும்போது இங்கிருந்து நீங்க பை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்மால் விவேப் கீழே வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இல்ல நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆஸ் பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அதே வந்துட்டு நீங்க விவேப்ல இருந்து தூரமா வந்து என்ட்ரி போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பேங்க் நிஃப்டியில வந்து அடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டிப்ஸ். இப்போ 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். நேத்து வந்து என்ன நடந்திருக்குன்னா ஃபுல்லா கொஞ்சம் சைடு வேஸ்லயே தான் போயிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கேப் ஓப்பன் ஆகி அந்த கேப் வந்து இமீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வேஸ்லயே இருந்துச்சு. நம்மளுடைய சப்போர்ட் வந்து 40,050 இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு ரேலி வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சைடு வேஸ்லயே ரேலி வந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து 40,848 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நேத்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப் மூவ்மெண்ட் தான் வந்திருக்கு. இங்க ஒரு டபுள் பாட்டம் மாட்டையும் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நேத்து வந்து இங்க ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் இருக்கு. நேத்து ஃபுல்லா வந்து நம்ம நிஃப்டியில ஃபோக்கஸ் பண்ணா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. பட் இருந்தாலும் ஆஸ் பர் பேங்க் நிஃப்டி இந்த டபுள் பாட்டம் படி இன்னுமே வந்து டார்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 41,000 கண்டிப்பா வந்து இங்க போகும். மார்க்கெட் வந்து இங்க போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு இன்னைக்கு டேட்ல நிஃப்டி ஹெச்எஸ் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு பாசிட்டிவ் வந்ததுனால் உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா 41,000 அப்படிங்கிறதே கூட 40,960 41,000 பக்கம் கேப் அப் ஓப்பன் ஆகலாம். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் கீழே வரலாம். கீழே எங்க வரைக்கும் வரலாம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 40,848 அப்படின்னு வச்சு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கங்க, கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா 41,000 புட்டு வந்து வாங்கிக்கங்க. 41,000 இல்லைன்னா 41,200 இல்லைன்னா 100 புட்டு வந்து வாங்கிக்கங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 41,000 வந்து போட்டுக்கங்க. இங்கிருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா 41,000 போட்டுட்டு நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 40,845 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 40,719 அப்படிங்கிற இது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா. சரி, அதுவே இந்த 41,000 இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டானா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம 41,200 பாயிண்ட்ஸ் வந்து இமிடியேட் உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். இது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு பக்கத்தாலேயே வந்துருச்சு 1 2 3 உங்களுக்கு
ஸோ 3 உங்களுக்கு 4 இப்போ 5வது டைம் வந்து அதை ஃபேஸ் பண்ண போறான். ஸோ 5வது டைம் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு நாளைக்கு ஃபேஸ் பண்ண போறான். ஸோ நான் 5வது டைம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு வேளை இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டா நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தா சூப்பரான ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்துடும். ஸோ அதனால நாளைக்கு இதை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்றீங்களா, இதை வந்து மெயினா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நோட் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. நான் வந்துட்டு இந்த லெவல்ஸையும் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கிளியர் பிளான் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு இந்த 2 பிளான் இருக்கணும். ஒன்னு பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு பாருங்க 40,900, இல்ல உங்களுக்கு வந்துட்டு அங்கிருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறானான்னு பாருங்க. அதே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு 6,719 அப்படிங்கிற, அதாவது 40,719 ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு இந்த 41,000 அப்படிங்கிறது போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே அந்த 40,719 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா ஸோ உங்களுக்கு கீழே அடுத்த சப்போர்ட் வந்து 40,560. ஓகேங்களா? ஸோ 560 கீழே வந்து போற சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன்னா வந்து இது இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து மாறிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல இருக்கு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குங்காட்டி உங்களுக்கு கீழே வந்துட்டு போற சான்சஸ் கம்மி. நீங்க வந்து கால் சைடே ட்ரை பண்ணுங்க. இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டில சாரி நாளைக்கு ட்ரேடிங் பிளான். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர், இந்த சூப்பர் ட்ரெண்ட், நீங்க வந்துட்டு இந்த RSI அதை எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வச்சு தான் நாம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே லெவல்ஸ் மட்டும் வச்சுங்க. எந்த ஒரு ப்ரோ ட்ரேடருமே பாருங்க லட்சக்கணக்கில் பணத்தை வச்சு ட்ரேட் பண்ற யாருமே இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. பிளெயின் சார்ட், நேக்கட் சார்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ண, வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்துருக்குன்னா கேண்டிலை வச்சே வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலா நீங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஒரு டோஜி கேண்டில் கிரியேட் ஆனா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிரியேட் ஆனா வந்து பார்த்து. ஓகேங்களா? வாங்க இப்போ நிஃப்டியில வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல தான் ஜாயின் பண்ணிருவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்கு வேணும்னா பிரீமியம் டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கங்க. நேத்து வந்துட்டு 3 ட்ரேட் வந்து பிரீமியம் டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருந்தோம். ஸோ பிரீமியம் டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மார்னிங் வந்து 9:28 நான் சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டி கால் வாங்கிக்கங்க 40,800, 280 என்ட்ரி, ஒரு 230 ஸ்டாப் லாஸ், 330 பிளஸ் வரைக்கும் போகும். அதாவது 330க்கு மேல போகும். நீங்க 330 புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது சூப்பரா சாரி டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிட்டான் 330க்கு மேல. அதாவது பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 40,600 கால் வந்து 920 வாங்கியிருந்தீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. 250 அதாவது 246 வரைக்கும் போனா 230 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இங்க இருந்து உங்களுக்கு நல்ல ரேலி கொடுத்து நம்மளுடைய 230ங்கிறது வந்துட்டு ஒரு மணிக்குள்ளார வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிட்டான். ஸோ உங்களுக்கு அடுத்ததான் இன்னொரு ட்ரேடு வந்து நம்ம கொடுத்திருந்தோம், ஹீரோ ஜீரோ ட்ரேட். ஃபின் நிஃப்டியில எக்ஸ்பைரி இல்லையா நேற்று 18,100, 35 என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் ஜீரோ, ஓப்பன் டார்கெட் 35ல இருந்து ஃபின் நிஃப்டியும் வந்துட்டு 70 rupees போயிருந்தா, அதாவது 35 ரூபா, 1,400 ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,400 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட். ஸோ ஃபின் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு ட்ரேடு நிஃப்டியில வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம ஃப்ரீ டெலிகிராம்ல போட்ட மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டியில வந்துட்டு 90ல என்ட்ரி ஆயிட்டீங்க, 60 ஸ்டாப் லாஸ், 120 வந்து டார்கெட் வந்து 120 மேல. இது வந்து 104 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதை ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம வந்து பிடிஎஸ் தான் ஹோல்டு பண்ணீங்க இல்லைன்னா ரிஸ்கா எடுக்காத பிளேயரா இருந்தீங்கன்னா புக் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட்ஸாவே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பிரீமியம் குரூப்னு சொல்லிட்டு, ஸோ அதை போய் கிளிக் பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நிஃப்டியில நம்ம அனலைஸ் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே சேம் உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி அந்த கேப் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணா. ஸோ அந்த ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனோனையுமே வந்துட்டு உங்களுக்கு கேப் வந்து ப்ராஃபிட் புக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா 17,320, அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தா கரெக்டா பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம டெலிகிராம் குரூப்லயும் போட்டிருந்தோம். இந்த பிரேக் அவுட்ல யாராச்சும் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்துட்டு புக் பண்ணிருக்கலாம். அதாவது 30 பாயிண்ட்ஸ் இதுலன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து அதுல ப்ராஃபிட் வந்தது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல புக் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் மாதிரி வந்து தெரியலாம். ஸோ இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் இங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு கிளியரா ஒரு இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்ற பேட்டர்ன் மாதிரி. ஸோ ஆஸ் பர் இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 500 வரைக்குமே டார்கெட் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னாலும் 500 வரைக்குமே டார்கெட் இருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆயாவது இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகலாம். ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹை இருக்கு இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு நேத்து வந்தா இந்த ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல வந்து இப்போ போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனான்னு பாருங்க. கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 440க்கு மேல, அதாவது 450க்கு மேல சஸ்டெயின் ஆனா, கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 450க்கு மேல சஸ்டெயின் ஆனா இங்கிருந்து உங்களுக்கு ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். இங்கிருந்து 540ங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ரேலி. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்துட்டு நாளைக்கு 440 கிட்ட ஓப்பன் ஆகி உங்களுக்கு இன்னைக்கு நடந்த மாதிரியே ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்படிதான் நடந்து உங்களுக்கு கீழே வந்துச்சுன்னா, எப்போ இந்த 70,360 வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குறானோ, 70,360 பிரேக் அவுட் கொடுக்குறானோ, ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணணும். புட் சைடு ட்ரை பண்ணி 17,003 இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, 17,314 ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்க வந்து 17,234 டார்கெட் வச்சுட்டு புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவு கால் சைடே இருங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து போதிக்கு பாசிட்டிவ். இங்கிருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிற கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இதான் பிளான். 17,320 வந்து இப்போ சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகி மார்க்கெட் வந்து மேல போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ உங்களுக்கு 540 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 583 ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு மேல போனா 600 வரைக்குமே உங்களுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுலயுமே வந்துட்டு விவேப் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துட்டு சப்போர்ட் எல்லாம் வந்து அங்கிருந்து கரெக்டா எடுத்திருப்போம் பாருங்க. உங்களுக்கு விவேப் கிட்ட இருந்து சப்போர்ட் எடுக்கும்போது விவேப் பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நம்ம இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ற விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிங்க, பிரீமியம்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க. நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ